என்னோட பேரு ரவுசத். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து வரதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்ல இருந்தேன். நான் ஓவர் வெயிட்ல இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, பேக் பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், நைட்ல சரியா தூக்கம் வராது. நான் லோ பிபி பேஷண்ட். என்னோட ஹீமோகுளோபின் கன்டென்ட் 8.5 தான் இருக்கும். லோ பிபின்னா எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. திடீர்னு தலை சுத்தி விழுந்துருவேன். என்னோட பிபி வந்து என்னன்னா, ஒரு 40க்கு கீழ போகும். யாராவது ரோட்ல வந்து என்னன்னா, என்ன செக் பண்ணி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல, கிளினிக்ல ஒரு சர்க்கரை தண்ணி குடுத்து, அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் 2, 3 வாட்டி நடந்திருக்கு. டாக்டர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கு ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் இல்ல. நான் நெறைய சாப்பிடுவேன். நல்ல ஓவர் வெயிட்ல இருப்பேன். ஆனா எனக்கு எனர்ஜியோ, ஸ்டாமினாவோ, ஃபிட்னஸோ இருக்கவே இருக்காது. அண்ட் எனக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்ததுனால, எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி இது ரொம்ப சிவியரா இருக்கும். மேஜரா ஸ்கின்ல வந்து ஒரு சேலஞ்ச் எனக்கு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே ஏதோ கருப்பாயிடும் ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஆயிடும். டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணுவோம். கொஞ்சம் பஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ஆகும் ஆல் ஓவர் த பாடி. ஒரு மாரி ரொம்ப டிசீஸ்டா நான் ஃபீல் பண்ணுவேன். நான் இந்த நியூட்ரிஷன் ப்ரோகிராம் வந்து என்னன்னா, என்கிட்ட பணம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து என்னன்னா மனம் இருந்துச்சு. இந்த நியூட்ரிஷன் வந்து என்னன்னா என் கசின்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. அதனால இந்த நியூட்ரிஷன் ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோட ஜுவல்ல அடமானம் வச்சு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க் யூ ஃபார் தட் இன்கிரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டிசிஷன் வந்து என்னோட லைஃப வந்து டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நான் நல்லா லைட்டா ஃபீல் பண்ணேன். 3 டேஸ்ல எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு 1 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. மைண்ட் காம் ஆச்சு. ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சேன். ஸ்கின் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு பேக் பெயின் இல்ல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்ல. நைட்ல நல்லா தூங்குறேன். என்னோட அசிடிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸ்கின் வந்து டோட்டலி வந்து என்னன்னா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டச் வுட் தேங்க்ஸ் டு ஹெர்பல் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணி 35 kgs நான் வெயிட் லாஸ் பண்ணி I've kept it off for so many years. Thank you so much for this incredible Herbalife nutrition. Okay, so நம்ம இப்போ டைரக்டா வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அண்ட் ஜென்ரலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அதுலயும் ஓவர் வெயிட்டா இருந்துட்டாங்கன்னா சொல்லவே வேணாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சாப்பாடு. யார் யாருக்கெல்லாம் இங்க சாப்பிடறதுக்கு பிடிக்காது? 2 கேட்டகரி பீப்புளுக்கு தான் பிடிக்காது. அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு அந்த டைம்ல பிடிக்காது. அப்படி இல்லாட்டி ரொம்ப அண்டர் வெயிட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திணிக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆயிடும். இந்த அண்டர் வெயிட்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லணும். என் ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா அண்டர் வெயிட்ல இருந்தாங்க, லோ எனர்ஜி, அவர் ஃபிட்னஸே இல்ல. அவர காலெல்லாம் பார்த்தா கோழி குஞ்சு மாரி இருக்கும். அந்த மாரி அண்டர் வெயிட்ல இருந்தானா. ஆனா இந்த நியூட்ரிஷன் ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 கேஜிஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணி இந்த 20 இயர்ஸா அந்த ஐடியல் ஷேப்ப வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. அதுலயும் லாஸ்ட் இயர் வந்து என்னன்னா, எப்பவுமே ஃபிட்னஸ்ல இருப்பாங்க. இந்த லாஸ்ட் 1 இயர் வந்து எவ்ரி சிங்கிள் டே நல்லா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நல்ல மஸ்குலரா இருக்காரு. எனக்கு தெரியாதா? நான் எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஹிஸ் பில்ட் ஹிஸ் பாடி சோ அமேசிங்லி வெல். 4 to 5% வந்து என்னன்னா மசில் மாஸ் வந்து இந்த டைம்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி வந்து நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஃபுட். நம்ம ஏன் சாப்பாடு சாப்பிடுறோம்? நிறைய பேர் வந்து என்னன்னா பசிக்குது சாப்பிடுறோம். சில பேருக்கு எனர்ஜி அதனால சாப்பிடுறோம். சில பேர் என்ன மாதிரி ஆளுங்க பார்த்தா சாப்பிடணும், டைம்க்கு சாப்பிடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம சாப்பிடுறோம். அண்ட் அப்புறமா வந்து என்னன்னா எல்லாரும் சீ ஃபுட். யார் யாருக்கெல்லாம் சீ ஃபுட் பிடிக்கும்? சீ ஃபுட். ஓகே, ஒரு சில பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. என்னோட டிக்ஷனரியில சீ ஃபுட் என்னன்னா பார்த்தா சாப்பிடுறது. இப்போ கூட வந்து என்னாவது பார்த்தேன்னா எனக்கு உடனே சலைவா வந்துரும், சாப்பிடணும்னு தோணும். நான் சாப்பிட்டுருவேன். ஸோ நம்ம வந்து என்னன்னா சாப்பிடுறதுல வந்து கில்லாடி. ஸோ பசிச்சாலும் சாப்பிடுவோம், பசிக்கலனாலும் சாப்பிடுவோம், சோகமா இருந்தாலும் சாப்பிடுவோம், ஹாப்பியா இருந்தாலும் சாப்பிடுவோம். நம்ம எல்லா விஷயத்துலயுமே சாப்பாடு வந்து சாப்பிடுவோம். ஃபுட் வந்து என்னன்னா நம்மளுக்கு முக்கியம். ஃபுட் இஸ் எனர்ஜி. ஃபுட் இல்லைன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம பாடி இல்லை. இந்த மசில் நம்ம பாடி மாஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது பிகாஸ் ஆஃப் ஃபுட். ஆனா இதுல வந்து ஒரு டைமென்ஷன் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல டைமென்ஷன் என்ன அப்படின்னா, ஃபுட் ஃபுட்ல இருந்து தான் நம்மளுக்கு நியூட்ரிஷன் வருது. ஆனா நம்மளோட எல்லா ஃபுட்டும் நியூட்ரிஷியஸ் கிடையாது. அப்படின்னா என்ன? நியூட்ரிஷன்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு நம்மளோட இப்ப பாருங்க, நீங்க இட்லி சாம்பார் சாப்பிடுறீங்க, இல்ல வடகறி சாப்பிடுறீங்க, இல்ல கறி குழம்பு சாப்பிடுறீங்க. அதெல்லாம் போய் நம்ம ஹார்ட்ட வந்து பம்ப் பண்ணாது. லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணாது. ஸ்ப்ளீய வந்து என்னன்னா டீடாக்சிஃபை பண்ணாது. கிட்னியை வந்து ஒர்க் பண்ணாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஹெர்ப்ஸ், ஹெர்பல் ஆயில் அண்ட் பியூர் வாட்டர், இது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், இதெல்லாம் நம்மளோட ஃபுட்ல இருந்து நம்மளோட பாடிக்குள்ள போய் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரிஷன். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நியூட்ரிஷியஸா இருக்கா அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஒரு 70-80 இயர்ஸ்க்கு முன்னாடி
நம்மளோட ஃபுட் வந்து அக்ரிகல்ச்சர் மெத்தட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அக்ரிகல்ச்சர் மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய ஒரு குழி வந்து தோண்டி வைப்பாங்க. அதுல வந்து என்னன்னா டொமஸ்டிக் வேஸ்டேஜ், வீட்ல இருக்கிற டொமஸ்டிக் வேஸ்டேஜ் எல்லாம் போகும். அப்புறம் மண்புழு அங்க இருக்கும். கேட்டில் ஃபீல்டோட வேஸ்டேஜ் அங்க இருக்கும். அத வந்து உரமா யூஸ் பண்ணி டைம் எடுத்து அவங்க வந்து என்னன்னா அறுவடை வந்து செஞ்சாங்க. ஒரு வந்து என்னன்னா வெண்டைக்காய் அப்படின்னா ஒரு 3 மாசம் ஆகும். அரிசி அப்படின்னா 6 மாசம் ஆகும். மாம்பழம் அப்படின்னா ஒரு 8 மாசம், ஒரு பீரியட்ல ஒரு சீசன்ல தான் வரும். ஒரு 8 மாசம் ஆகும். அதுக்கு வந்து என்னன்னா டைம், எஃபர்ட்ஸ், எனர்ஜி அண்ட் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம நேச்சுரல் உரங்கள்ல அக்ரிகல்ச்சர் மெத்தட் இருந்துச்சு. ஆனா 85 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சோ அன்னையில இருந்து அக்ரிகல்ச்சர் மெத்தட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஏன் கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா, பாரதியார் வந்து என்ன பாட்டு பாடினாரு? 30 கோடி முகமுடியாள் அப்படின்னு நம்மளோட பாரத் மாதா இந்தியாவை பத்தி பெருமையா பாட்டு பாடினார். இப்போ அவர் இருந்தாருன்னா அவர் என்ன பாட்டு பாடுவார்னா, 1 கோடியே 35 கோடி முகமுடியாளுன்னு தான் பாடணும். இப்ப வந்து இந்தியா வந்து லேண்ட் வந்து வளரல, பட் 10 மீட்டர் சாயில் வந்து கெட்டு போயிருக்கு. நம்ம கிரீன் ரெவல்யூஷன் என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அக்ரிகல்ச்சரல் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து போட்டு அதுல வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் மெத்தட் வந்து இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மேபி இப்போ 20ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஏஜ் குரூப்ல இருக்கிற பீப்புள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு வந்து வெங்காயம் உரிக்கும் போது கண்ணெல்லாம் அப்படியே கொட்டும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க பாட்டி வெங்காயம் உரிச்சாங்கன்னா அங்க எங்கேயோ இருப்பாங்க. எனக்கு கண்ணெல்லாம் எரியும். நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏன் இது பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு ரம்ஜான் அப்படின்னா இன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து என்னன்னா நாங்க கிளியர் அவுட் பண்ணுவோம். நாங்க வந்து இது அப்போ கையெல்லாம் எரியும் இஞ்சி எல்லாம் பண்ணும்போது. பூண்டு ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கும். அந்த கத்தியில வந்து பூண்டு கட் பண்ணிட்டோம்னா ஆப்பிள் கட் பண்ணா ஆப்பிள்ல அந்த ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நீங்க வந்து பண்ணி பாருங்க, என்ன மசாலா. இன்ஃபேக்ட் எங்க வீட்ல கிச்சன்ல வந்து குக்கிங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஸ்மெல்லும் வரல. ஐ மீன் அந்த வெங்காயமோ பூண்டோ அந்த ஸ்மெல் எதுவுமே வரல. ஏன்னா அக்ரிகல்ச்சர் மெத்தட் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி. எப்படி இந்த துணி வந்து ரெடி ஆகுதோ அந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய் மாதிரி இருக்கிற வெண்டைக்காய், தக்காளி மாதிரி இருக்கிற தக்காளி. தக்காளி எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கும். ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி டிசைன், ஒரே மாதிரி அதுக்கு மேல இருக்கிற குடிமி எல்லாம் கூட ஒரே மாதிரி இருக்கிற பழம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி வந்து என்னன்னா மெத்தட் வந்து என்னன்னா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுனால நம்மளோட அக்ரிகல்ச்சர் மெத்தட்லயே வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டெப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் லெவல்லயே. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா நம்மளோட அது டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் அங்க இருந்து இப்போ என்ன சொல்வாங்கன்னா, ஒரு ஆப்பிள் வந்து பிளக் பண்ணாங்கன்னா பிளக் பண்ணி வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம சாப்பிட்டோம்னா 80% நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற அந்த ஆப்பிள், இல்ல நீங்க வாங்க போற ஆப்பிள், நீங்க வீட்ல வெளியில கடையில கிடைக்கிற ஆப்பிள், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பிளக்ட் இன் ஹாஃப் அன் ஹவர். டெஃபினெட்லி நோ. அது வந்து என்னன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிளக் பண்ணி அதுல ஃபர்டிலைசர்ஸ் போட்டு வேக்சிங் பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ்ல டிப் பண்ணி அது கோட்டிங் பண்ணி ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ற மாதிரி கொண்டு வந்து தான் உங்களுக்கு வந்து என்னன்னா சந்தையிலயோ உங்களோட வெஜிடபிள் வெண்டர் கிட்டயோ அந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட்ல வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ வந்து செகண்ட் லெவல்ல வந்து டெப்ளீட் ஆகுது. தேர்ட், நம்ம என்ன பண்றோம்னா நம்மளாம் ரொம்ப பிஸி இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு வாரத்துக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி, இப்போ அதிபுத்திசாலி சில பேர் என்ன பண்ணாங்க, கட் பண்ண வெஜிடபிள்ஸும் வாங்குறாங்க. ஒன்ஸ் நீங்க வெஜிடபிள் கட் பண்ணிட்டீங்களா அதுல நியூட்ரிஷன் வேல்யூ எவாப்ரேட்டட், தட்ஸ் இட். நம்ம வந்து வெறும் சக்கையா தான் வந்து மசாலா ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இட் ஹாஸ் நோ நியூட்ரிஷன் வேல்யூ. ஸோ அது வந்து என்னன்னா நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணி அதுல டெப்ளீட் ஆகுது. தேர்ட் லெவல்ல வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டெப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து காரசாரமா சாப்பிடுற ஆளுங்க, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்வோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல மசாலா, வெங்காயம், தக்காளி, இது அது ஆச்சி மசாலா எல்லா மசாலாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விசில் அடிச்சுக்கிட்டே வந்து என்னன்னா அந்த ப்ரெஷர் குக்கர்ல எல்லா நியூட்ரிஷனும் வெளியே போயிட்டு அதை வந்து சக்க மாதிரி நம்ம குக்கிங் மெத்தட்ல கேஸ் அடுப்புல குக் பண்றதுல ப்ரெஷர் குக்கர்ல குக் பண்றதுனால நியூட்ரிஷன் வேல்யூ போகுது. அதே முதல்ல எப்படி பண்ணுவாங்க, விறகு அடுப்புல பண்ணுவாங்க, மண் பாண்டத்துல பண்ணுவாங்க. ஸோ அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். 4 மெத்தட்ஸ்ல வந்து என்னன்னா நியூட்ரிஷன் வேல்யூ நம்மளுக்கு வந்து டிப்ரைவ் ஆகுது, வேல்யூ கம்மி ஆகுது.
பிளஸ் நம்ம வந்து என்னன்னா குக் பண்ண ஃபுட்டை வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம சாப்பிடணும். நம்ம அந்த குக் பண்ண ஃபுட்டை வந்து ரொம்ப நேரம் வச்சோம்னா அதுலயும் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டெப்ளீட் ஆயிடும். இப்போ நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட பாடிக்கு மெக்னீசியம் அப்படின்ற ஒரு மினரல் வேணும்னு வச்சுப்போம். வேணும் தான் வச்சுப்போம், இல்ல அது வேணும். அது எதுக்கு தேவை அப்படின்னா ஹார்ட்டுக்கும் பிரெயின் செல்ஸுக்கும் நம்மளோட மசில்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு மெக்னீசியம் ஒரு பர்சனுக்கு தேவை அப்படின்னா 330 மில்லிகிராம் தேவை. இது எதுல இருக்கு? பனானால இருக்கு. பனானால ஒரு பனானால வந்து 10 மில்லிகிராம் கிடைக்கும். ஸோ 330 வேணும்னா நம்ம எவ்வளவு பனானா சாப்பிடணும்? அவ்வளோ பனானா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வாமிட் வரும், அப்புறம் லூஸ் மோஷன் வரும், அப்புறம் கேலரிஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு மெக்னீசியம் அப்படின்ற ஒரு மினரலுக்கே இந்த 30 பனானா நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி பேசிஸ்ல 39 கைண்ட்ஸ் ஆஃப் different kinds of minerals வந்து தேவை. 16 types of different kinds of vitamins வந்து தேவை. சரி இதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா இருப்போமா? சாப்பிடலன்னா நம்ம என்ன? எவ்வளவு பேர் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சாப்பிடல, நல்லா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் நல்லா இருக்காங்க. பட் அவங்க அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? உங்க தாத்தாக்கு தாத்தா எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க பாருங்க, எங்க பாட்டி செஞ்ச வேலையில பாதி வேலை தான் எங்க அம்மா செஞ்சாங்க. எங்க அம்மா செஞ்ச வேலையில கால்வாசி வேலை தான் நான் செஞ்சேன். அண்ட் நான் செய்யற வேலையில ஒரு % வேலை கூட என் பொண்ணு செய்யறது இல்ல. நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா நம்ம இருக்கோம், இன்னொரு கொஸ்டின் மார்க் வந்து சேர்றாங்க. இந்த 2 கொஸ்டின் மார்க்கும் சேர்த்து குட்டி குட்டி கொஸ்டின் மார்க்ஸை வந்து சேர்க்கிறோம். முதல்ல இவ்வளோ டிசீசஸ் இருந்துச்சா? இவ்வளோ நோய் இருந்துச்சா? போய் பாருங்க, சைல்ட் ரெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல 4th floor கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்துடும். குட்டி குட்டி குழந்தைங்க, ஏனஸ் இல்லாம, ஹார்ட்ல ஹோல். ஏன்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லைஃப். 80% is nutrition. My dear friends, தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் கோடிக்கணக்கான செல்ஸால் ஆனதுதான் ஹியூமன் பாடி. சோ இந்த ஹியூமன் பாடிக்கு என்ன வேணும்? இட்லி, தோசை, பிரியாணி, வடகறி கிடையாது. இதுக்கு என்ன வேணும்? விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபைபர் அண்ட் ஹர்ப்ஸ், ஹெர்பல் ஆயில், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாம் நம்மளுக்கு டெய்லி பேசிஸ்ல நம்மளோட ஃபுட்ல வந்து நம்மளுக்கு தேவை. அப்போதான் வந்து என்னன்னா நம்மளோட செல் லைஃப் வந்து என்னன்னா 120 இயர்ஸ் 120 இயர்ஸ்க்கு இந்த செல் வந்து பிறக்கும், ரீஜெனரேட் ஆகும். As I'm talking to you, some cells will grow, some cells will regenerate, some cells will die. It is an ongoing process. நம்ம வந்து என்னன்னா 6000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹிப்போக்ரேட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, நம்ம ஃபுட் தை மெடிசின், மெடிசின் தை ஃபுட், உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு. ஸோ நாம வந்து என்னன்னா இந்த லைஃப் ஸ்டைல், இந்த சேஞ்சிங் அட்மாஸ்பியர் அண்ட் நம்மளோட மாடர்னைசேஷன்ல வந்து என்னன்னா நம்ம எல்லாமே நம்ம சேஞ்ச் ஆயிருக்கோம். நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து எப்படி இருக்கும்? முதல்ல லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? ஸ்கூலுக்கு வந்து என்னன்னா குழந்தைங்க, நான் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் போனேன். என் பொண்ணுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே நம்ம 2 வீலர்ல கொண்டு போய் டிராப் பண்றோம், ரிக்ஷால டிராப் பண்றோம், கார்ல டிராப் பண்றோம். குழந்தைங்க எதுல விளையாடுறாங்க? அப்கோர்ஸ் இப்ப பேண்டமிக், இது விட்டுருங்க. பட் ஜென்ரலி நீங்க எப்போ குழந்தைங்க வந்து விளையாடுறத பாத்தீங்க? கில்லி தண்டா, கொக்கோ, ஓடி பிடிக்கிறது, பாய்ஸ் கேச்சிங் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் கேச்சிங் பாய்ஸ், நத்திங். எங்க பாட்டி வீடு வந்து என்னன்னா இவ்ளோ பெரிய வீடு இருக்கும். அவங்களே மசாலா அரைப்பாங்க, அவங்களே துணி துவைப்பாங்க, வீடு ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு ஸ்நாக்ஸ் செய்வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க. அதுதான் வந்து என்டர்டெயின்மெண்ட். இப்போ என்டர்டெயின்மெண்ட் இஸ் ஹியர். என்டர்டெயின்மெண்ட் எவ்ரிதிங். உங்களோட கேம்ஸ், உங்களோட ஃபுட் எல்லாமே வந்து என்னன்னா இந்த சின்ன பேக்கெட்ல வந்து சேர்ந்துச்சு. அதுல எல்யூஷன்ல தான் நம்ம ரியாலிட்டியில இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து என்னன்னா ஒரு புறா குண்டு மாதிரி, லிஃப்ட் இல்லாத வீடை யாருமே புக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம டோட்டலா வந்து செடென்ட்ரி ஆர் செமி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் காரணம் ஏன் நம்மளோட ஹெல்த் வந்து என்னன்னா டிட்டோரியேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நியூட்ரிஷன். So welcome to Herbal Life. You are very lucky. நான் பண்றேன்றதுனால நான் சொல்ல, அதுதான் உண்மை. 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே எங்களோட ஃபவுண்டர் மார்க் ஹியூஸ் இந்த நியூட்ரிஷனோட அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு உலகம் பேசுது. ஆஃப்டர் ஆல் திஸ் பேண்டமிக் இப்போ வந்து என்னன்னா கோகோ கோலால நியூட்ரிஷன், சோப்ல நியூட்ரிஷன், டீல நியூட்ரிஷன். கம் ஆன். நாம வந்து என்னன்னா 41 இயர்ஸ் ஆல்ரெடி இதுல வந்து என்னன்னா pioneers, king makers யார் அப்படின்னா Herbal Life. Herbal Life has been talking about nutrition from the day ஒன்ல இருந்து இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் பத்தி நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். 21 இயர்ஸா இந்தியால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. millions of people are getting results every single day. So welcome to Herbal Life family. இது என்ன அப்படின்னா இது வந்து சாப்பாடு என்ன கேட்டீங்கன்னா சத்தான சாப்பாடு.
ஒரு நாளுக்கு, ஒரு வேளைக்கு, ஒரு மனுஷனுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ், ரூட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸா எடுத்து பவுடர் ஃபார்ம்லயும் டேப்லெட் ஃபார்ம்லயும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் பவுடர் ஃபார்ம்ல, ஏன் டேப்லெட் ஃபார்ம்ல? ஏன்னா சில சில ஹெர்ப்ஸ் வந்து என்னன்னா கசப்பு தன்மை இருக்கும். அது வந்து ஷேக்ல ஆட் பண்ணிட்டோம்னா ஷேக்கோட டேஸ்ட் மாறிடும். ஷேக்கை வந்து மருந்து மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம நிறைய நாள் சாப்பிட முடியாது. அது சுவையான அறுசுவையான உணவா நம்ம சாப்பிடணுன்றதுக்காக அந்த ஷேக்கோட டேஸ்ட் மாறக்கூடாதுன்ற கசப்பான தன்மையான ஹெர்ப்ஸை வந்து இதுல ஆட் பண்ணாம டேப்லெட் ஃபார்ம் நியூட்ரிஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் சில டேப்லெட் ஃபார்ம் நியூட்ரிஷன் கம்பல்சரி ஏன் வைக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஹைப்போக்ளைசெமிக், மீனிங் அது உள்ள போய் தான் ஓபன் அப் ஆகணும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல வச்சிருக்காங்க. சயின்டிபிக்லி டிசைன்ட். இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வைசரி போர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, எமினன்ட் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உங்க அந்த மேனுஃபேக்சர் ஆனதுல இருந்து உங்க கைக்கு வர வரைக்கும் அந்த ஹியூமன் ஹேண்ட் டச் ஆகாம வந்திருக்கு. ஹியூமன் ஹேண்ட் டச் ஆகாம வந்திருக்குன்னா அதோட வேல்யூ நீங்க பாருங்க. உங்க வீட்டுல நீங்க ஒரு அரிசி செய்றீங்க, அந்த அரிசி வந்து என்னன்னா சீடு வச்சது வந்து வேற யாரோ, அறுவடை செஞ்சது வேற யாரோ, அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணது மெஷின்ல போனது வேற யாரோ, பேக்கிங் பண்ணது யாரோ, ஹோல்சேல்ல, ரீட்டைல்ல, எண்ட் யூசர்ல உங்ககிட்ட வரதுக்குள்ள ஒரு 15 கை மாறி வந்திருக்கு. எல்லாரையுமே நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது, எல்லாருமே ஆத்தென்டிசிட்டி நம்ம பார்க்க முடியாது. பட் ஹெர்பல் லைஃப் கிட்ட அவங்க கிட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ஸ் இருக்கு. சீடுல இருந்து ஃபீட் வரைக்கும், சீடுல இருந்து விதையில இருந்து ஃபீட் நம்ம சாப்பிடுற வரைக்கும் எல்லாம் வந்து ஹெர்பல் லைஃப்ல கண்ட்ரோல். there is no one commodity which is fully in one control with any of the companies. So Herbalife is master in that. And அவங்களோட டெக்னாலஜி, நாங்க லக்கிலி யூஎஸ்க்கு போக முடிஞ்சது. எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு. அங்க வந்து என்னன்னா நாங்க வந்து we could see the machinery and the kind of people working behind it. It is the safest nutrition. In fact, தாய்ப்பாலுக்கு அடுத்தது ரொம்ப சத்தான சுத்தமான ஃபுட் எது அப்படின்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் தான். அதுலயும் மோஸ்ட்லி பாருங்க, உடம்புக்கு நல்லா இருக்கிற நிறைய விஷயங்க வந்து என்னன்னா சுவையா இருக்காது. அதாவது வேப்பம்பூ ரசம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர செஞ்சு சாப்பிட்டது இல்லை. அப்புறம் பாவக்காய் இல்ல நம்மளால வந்து சாப்பிட முடியாது. அதனால பாவக்காய் ஒரு 10 வருஷம் இருக்கும் சாப்பிட்டு. நான் ஓப்பன் பிராங்கா சொல்றேன். ஸோ ஐ டோன்ட் நோ நீங்க என்னைக்கு பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டீங்க. ஆனா டெய்லி சாப்பிட முடியுமா? வேப்பம்பூ ரசம் டெய்லி எடுக்க முடியுமா? எவ்வளவு கசப்பா இருக்கும். ஆனா நாக்குக்கும் சுவையா இருந்து உடம்புக்கும் நல்லது பண்ற சொட்ட சொட்ட அமிர்தமா இருக்கிற ஒரே ஃபுட் is Formula 1. Amazing 7 flavors வருது. இது வந்து low in calorie, high in nutrition, rich in nutrition. இதுல nutrition value is amazing. ஒரு homogeneous product அது. அதாவது அப்படின்னா நம்ம வீட்டுல அம்மா சமையல் செஞ்சு சாப்பிட்றதுல நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா அதுல இருந்து எவ்வளவு மெஷர்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு கால்குலேஷன் தெரியாது. ஆனா இதுல நீங்க எப்படி கலக்கி கலக்கி எடுத்து சாப்பிட்டாலும் 3 ஸ்கூப் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்க பாடிக்கு ஆப்டிமம் லெவல்ல வேண்டிய அளவுக்கு அதுல வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இட் இஸ் சயின்டிபிக்லி டிசைன்டு. அதாவது அந்த ஃப்ரூட்ல இருந்து ஆப்பிள் இருக்கு, அந்த ஃபுல் ஆப்பிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அந்த ஆப்பிள்ல இருக்கிற ஒரு விட்டமின் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராக்டா எடுத்து உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் Formula 1. கேன் யூ ஷோ த பிக்சர் ஆஃப் Formula 1? 7 delicious flavors இருக்கு. It is just yummy. All the flavors are really really fantastic. இது weight loss காகவும் ஃபாலோ பண்ணலாம், weight gain காகவும் ஃபாலோ பண்ணலாம், weight maintenance காகவும் ஃபாலோ பண்ணலாம். and tasty delicious flavors-ல இருக்கு. sometimes நீங்க pancake பண்ணி சாப்பிடலாம், cookies பண்ணலாம், muffins பண்ணலாம், and puddings வந்து பண்ணலாம், overnight soaked oats வந்து செஞ்சு சாப்பிடலாம். it is amazing. second product எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னா good. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா புரோட்டீன் பவுடர். இது வந்து என்னன்னா 200 கிராம்ஸ்லயும் இருக்கு, 400 கிராம்ஸ்லயும் இருக்கு. புரோட்டீன் இஸ் த பேசிக் காம்பனன்ட் ஃபார் த பாடி பில்டிங், ஃபார் growth, ஃபார் டெவலப்மெண்ட், ஃபார் வைட்டாலிட்டி, ஃபார் ஸ்டாமினா, ஃபார் ஃபிட்னஸ், டு ஃபீல் யுவர் செல்ஃப், நாட் டு ஃபீல் ஹங்க்ரி. ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்க புரோட்டீன் வந்து நல்லா பம்ப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களோட பாடியில லீன் மசில் வாஸ் ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டீன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நாம வந்து என்னன்னா ஒரு கப் தால் வந்து செய்யறோம், சாம்பார் வந்து செய்யறோம், அதுல ஒரு சிட்டிகை பருப்பு வந்து போடுறோம், அதுல 1 கிராம் புரோட்டீன் கூட நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா அதுல 4 பேர் சாம்பார் ஊத்தி சாப்பிடுவோம் மத்தியானம், அதே நைட் வந்து தோசைக்கு வச்சுக்குவோம், அதே நாளைக்கு காலையில வச்சுக்குவோம்.
Do you think அதுல நம்மளுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது? அதுவும் இல்லாம நம்மளோட மைண்ட்ல வந்து நியூட்ரிஷனுக்கு அவேர்னஸே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கையில கேரட் இருக்கு, ஒரு கையில ஹாட் சமோசா இருக்கு. நம்ம எது எடுத்துக்குவோம்? நேச்சுரலி சமோசா வந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்னா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, சமோசா ஆர்டர் பண்றீங்க. 4 பேர் இருக்காங்கன்னா, மினிமம் 4 சமோசா ஆர்டர் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து எனக்கு 2 குடுத்துருன்னு கூட சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. அது வந்து பிரிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா என்னைக்காவது நீங்க ஆப்பிள் 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம். 4 ஆப்பிள் வந்து சாப்பிட்டுருக்கோமா? ஒரு ஆப்பிள கொண்டு வந்து 4ஆ துண்டா வச்சு ஒருத்தவங்க சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு ஏங்கிட்டு இருப்போம். இதுதான் நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூ. So that is how our mind is also framed. So we need a protein. இது lactating mothers க்கு, pregnant women க்கு, growing children க்கு, aging people க்கு, ஃபார் எவ்ரி ஸ்போர்ட்ஸ் பீப்புள், நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து என்னன்னா இது தேவை. இது எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி மாவுல, தோசையில, குலாப் ஜாமுன்ல, உங்களோட மஃபின்ஸ்ல எதுல வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்க பாடிக்கு வேண்டிய புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் விச் ஐ ரியலி லவ் இஸ் கால் தி ஆஃப்ரெஷ் ஹை வோல்டேஜ் ட்ரிங்க். இது வந்து என்னன்னா இது வந்து ரொம்ப கம்மி 4 கேலரிஸ் தான் இருக்கு. இது வந்து கிரீன் டீல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ட் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருந்து எடுத்திருக்காங்க. 5 ஃபிளேவர்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து டேண்டலைசிங் ஃபிளேவர்ஸ். அமேசிங். நீங்க ஹாட்டாவும் சாப்பிடலாம், கோல்டாவும் சாப்பிடலாம். இதுல நேச்சுரல் கெஃபைன் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் அமேசிங். உங்களுக்கு பிளட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகி மென்டல் அலர்ட்னஸ் இருக்கும். ஹோல் டே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நைட்டு படுத்து தூங்கினீங்கன்னா நல்ல நிம்மதியா தூக்கம் வரும். இட் இஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட், மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட். அதுக்கப்புறமா டைனோ ஷேக். டைனோ ஷேக் வந்து என்னன்னா இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். இனிஷியலி வந்து என்னன்னா இந்த சைல்ட் நியூட்ரிஷன் வந்து யூஎஸ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியால தான் இருந்துச்சு. இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. பட் இனிஷியலி 20 years பேக் ஒன்லி இந்தியால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயே லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா அன்பார்ச்சுனேட்லி இஸ் அ malnourished country for children. சில்ட்ரன் வந்து என்னன்னா ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ்டா malnourished இருக்காங்க. நியூட்ரிஷன் வேல்யூ இல்லாம இருக்காங்க. ஸோ அதனால அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த டைனோ ஷேக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2 டெலிஷியஸ் ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இதுல எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஒரு குழந்தைக்கு டெய்லி பேசிஸ்ல க்ரோயிங் சைல்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் மெஷர்ட் குவான்டிட்டியில இருக்கு. நோ ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், நோ ஸ்வீட்னஸ். பாருங்க இப்போ நம்ம வேற ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடுக்குறோம். அந்த என்னது வீவா, பூஸ்ட், வாட்எவர் அதெல்லாம் குடுக்குறோம். அதெல்லாம் வந்து என்னன்னா சுகரி மால்டஸ். அது வந்து என்னன்னா சுகரி ட்ரிங்க். அது வந்து குடிச்சோன்னா எனர்ஜி கிடைக்கும். ஆனா ஒரு குழந்தையோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகாது. டைனோ ஷேக் ஹாஸ் கிரியேட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ். மை டியர், என் கண்ணால பார்த்திருக்கேன். டைனோ ஷேக் சாப்பிட்டு நிறைய குழந்தைங்களோட ஹெல்த் ரிசல்ட் வந்து என்னன்னா ஃபினாமினலா ஆயிருக்கு. ஃபினாமினல். நீங்க உங்களோட குழந்தைங்களை ரியலா லவ் பண்றீங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் டைனோ ஷேக் ஃபார் தேம். சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கு அண்ட் ஸ்ட்ராபெரியில இருக்கு. அண்ட் மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட் தேர் ஆர் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் இன் ஹெர்பல் லைஃப். இப்போ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு கவுண்ட் எனக்கு தெரியாது. பட் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் டு யூ இஸ் விருதி லைஃப்ல இம்யூன் ஹெல்த். இது அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. I don't know. I'm not committing anything here. நான் claim எதுவும் பண்ணல. But this is a go-getter. This is like a transformational product. And this is a most wanted product. Everybody, உங்க வீட்ல இருக்கிற each and everybody வந்து என்னன்னா இந்த இம்யூன் ஹெல்த் வந்து எடுத்துக்கணும். ஆயுர்வேதாவே வந்து என்னன்னா ரொம்ப ரிச். ஆல்ரெடி ஆயுர்வேதா they are super rich in their herbs, their technology, அவங்களோட மெடிக்கல் வேல்யூஸ், அவங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ், அவங்க டெக்னிக்ஸ், அவங்களோட டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து they are too good. அதுலயே மாதிரி தான் ஹெர்பல் லைஃப். ஆயுர்வேதா வேற ஏதாவது ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்கலாமே, ஆகலையே. இந்தியன் ஆயுர்வேதா ஹஸ் ஜாயின் வித் ஹெர்பல் லைஃப், விருதி லைஃப். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இம்யூனிட்டி வந்து இப்ப நம்ம பூஸ்ட் அப் பண்ணணும். இம்யூனிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து நம்மளோட பாடிக்கு ப்ரொடெக்டிங் ஷீல்டு வந்து என்னன்னா இம்யூனிட்டி அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். And then how could you ever afford to miss this amazing product? You have to have this product in your shelf. உங்க வீட்ல டீ காஃபி இருக்கா, சுகர் இருக்கா எனக்கு தெரியல. ஆனா இந்த 4 ப்ராடக்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். That's it. Simple. Okay. So this is what நான் வந்து என்னன்னா உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்.